BSNL நிறுவனத்தை மூட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் ஒரே குறிக்கோள் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், BSNL நிறுவனம் முடக்கப்பட்டு வருவதாகவும், தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை என்றும், தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் எனவும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சேர்க்காமல் இருப்பது விசித்திரமாக உள்ளதாகவும், திருமாவளவன் பேச்சு திருத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி மாதிரி குஷ்பு 4 வருடத்திற்கு ஒருமுறை ஒவ்வொரு கட்சிக்கும் செல்கிறார் என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மையினருக்கு அதிக இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். மதுரை, காரைக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் சர்க்கிள் BSNL நடவடிக்கைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதியில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கூட்டம் நடக்கும். முதல் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து கேட்டான். ஆனால் மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு BSNLக்கு யுக்தியே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க எங்கள் ஊரில் டவர் கிடையாதுன்னா அந்த டவரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஆள் கிடையாது. அந்த டவரில் ஒரு ஃபால்ட் இருக்குன்னா அந்த டவருக்கு ஒரு மிஷின் வாங்குறதுக்கு இவங்களுக்கு பணம் கிடையாது. அந்த டவரை போய் சரி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு டெக்னீஷியன் கிடையாது. அப்புறம் இங்கே ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் சிட்டினால நிறைய இடத்துல ஒயர் கட் ஆயிடுச்சு. அந்த போய் ஃபால்ட்டை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஆள் கிடையாது. மக்கள் குறைகளெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் அவரோட நிலையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு முன்னாடியே தெரியும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர்களால் இனிமேல் ஒரு தரமான சேவையை கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தரமான சேவையை BSNL கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாது. ஏன்னா டெக்னாலஜி கிடையாது, மேன் பவர் கிடையாது, பணம் கிடையாது. எங்களுடைய கூட்டணிக்கு வருகின்ற செய்தி உற்சாகமாக இருக்கிறது. இதுதான் முதல் கட்டம். அதனால் இன்றைக்கி யாரோட என்னால் சொல்ல முடியாது. BRன்றது அங்கே நேரடியாக நான் போனதில்லை. அந்த மொழியை நான் பேசுவது கிடையாது. அதனால் எனக்கு நேரடியாக சொன்னேன். காது வழியாக வர செய்தி, பத்திரிகையில் வர செய்தி தான். ஆனால் அந்த சில செய்திகள் வரும்பொழுது, குறிப்பாக அந்த தேஜஸ்வி யாதவுக்கு வருகின்ற கூட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கிறது. முடிவுகள் வந்தப்பறம் தான் பார்ப்போம். ஆனால் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நிதிஷ்குமார் கண்டிப்பாக முதலமைச்சராக இருக்க மாட்டார். இதோட ஒரு அபத்தமான வாக்குறுதி இருக்க முடியாது. தேர்தல் வாக்குறுதியா ஒரு நாட்டோட சுகாதாரம், நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வேக்சின் கொடுக்கணும். தேர்தல் வந்தால் தான் கொடுப்பீங்களா? இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லிக்கலாமே. எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் வேக்சின் கொடுப்போம் கூட சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. இது எப்படி? இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கெல்லாம் அந்த வேக்சின் கொடுக்கணும். தேர்தலில் வர ஊருக்கு மட்டும் தான் வேக்சின் கொடுப்பீங்களா? இது எப்படி ஏற்றுக்கிறது? இது ரொம்ப கொச்சையாக இருக்குது. இதுல எல்லாம் அரசியல் செய்யக்கூடாது. இதில் அரசியல் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறேன். பாதுகாப்புத்துறை சார்பாக அமெரிக்காவுடன் இந்திய உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறையும் இணைந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் அடுத்த வாரம் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் தான் இந்த ஒப்பந்தம் எல்லாம் வெறும் பேப்பரில் எழுதின ஒப்பந்தமா இல்லை நிஜமாவே நடக்கிற ஒப்பந்தமா தெரியும். தமிழகத்தில் இப்போ வரக்கூடிய 24 எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள், காங்கிரஸ் கூட்டணிகள் எப்படி இருக்கு? BJP கூட்டணி பார்க்குறது, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கும். 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி ஒரு அமோகமான வெற்றி பெற்றோமோ அதே போல மீண்டும் 2021 வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறேன். தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் என்று முழுமையாக நம்புகிறேன். பாஜகவை பொறுத்தவரை அது தமிழர்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி. அது ஒரு ஹிந்தி இந்துத்துவா கட்சி. அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதனால் அந்த கட்சி யாரோட கூட்டணி வச்சாலும் அவங்க ஒரு மைனஸ் தான். அந்த எந்த கூட்டணியில் போய் பாஜக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு மைனஸ் தான். அதனால் பாஜக இருக்கும் கூட்டணிக்கு மக்களிடம் ஒரு ஆதரவு இருக்காங்க. தனியார் நினாலும் சரி, புது கூட்டணி அமைச்சாலும் சரி, இருக்கிற கூட்டணியிலேயே அவர்களுக்கு இப்பொழுது சபை கட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு மைனஸ் தான். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னைக்கு ஒரு நிர்வாகத்தில் அறிவிப்பு, அதில் அந்த பாராளுமன்ற எம்பிகள், அதாவது சவுத்தில் இருக்க யாருமே அதில் சேர்க்கல. விசித்திரமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க கட்சியில் யாரும் MP இல்லைல்ல. பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதனால், குறிப்பாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த, முஸ்லீம் லீகை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருப்பதால் எங்களை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார். அதுவும் அவருடைய கட்சி சார்பிலே ஒருத்தர் இந்த கமிட்டியில் போட்டிருக்காங்க. அவர் மேலே ஒரு மருத்துவர், அவர் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் எல்லாம் போன மாதம் ஏதோ வீடியோலாம் போஸ்ட் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அத்தகைய நபரை கமிட்டியில் போட்டிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மாதிரி இருக்கு. அதை பாராளுமன்ற உறுப்பினர்களை சேர்த்திருக்க வேண்டும். குறிப்பாக மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் எப்படி ஒரு எய்ம்ஸ் நடத்துறது? அதுக்காக கைதானாங்க. ஒரு அரசியல் கட்சி சார்பில் தடை உத்தரவை மீறி ஒரு பிரிவென்டிவ் கஸ்டடி எடுக்கிறது வாடிக்கையான விஷயம். காலையில் 9 மணிக்கு கூப்பிட்டு வச்சுக்குவாங்க, கல்யாண மண்டபத்துக்கு உட்கார வைப்பாங்க.
5 மணிக்கு அனுப்பிடுவாங்க, லஞ்ச் கொடுப்பாங்க, வாட்டர்லாம் கொடுப்பாங்க. இது ஒன்றும் தெரியாது. கைதுன்னா நீங்கள் எடுத்துக்கூடாது இதெல்லாம். இது சும்மா ஒரு கஸ்டடின்னு சொல்றது. நேற்று வந்து கல்யாண மண்டபத்துக்கு கூட கூட்டிட்டு போகல, ரிசார்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ். இது முதல் முறையாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு முன்னாள் சினிமா நடிகை இருப்பதால் இது ஒரு செய்தியாகுது. இதுவே பிரிவென்டிவ் கஸ்டடிங்கிறது ஒரு வாடிக்கையாக நடக்கும். மதுரையில் உங்களுக்கு இருக்கிறது நான் சொல்லவே வேண்டாம். அடிக்கடி பார்த்து கட்சிக்காரங்களை எல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் ஸ்கூல்லே வச்சுட்டு போவாங்க. இது செய்தியே கிடையாது, செய்தியே ஆகவே கூடாது. மனுஸ்மிருதியை பற்றி, மனு நீதியை பற்றி நான் தெளிவாக நேரத்தை பேட்டி கொடுத்துருந்தேன். முதல்ல மனு நீதியை பற்றி பாஜக தான் விளக்க வேண்டும். மனு நீதியை பாஜக ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? இந்திய அரசியல் சாசனத்தை விட மனு நீதி உயர்ந்ததா என்று பாஜக தான் விளக்கணும். தோழர் திருமாவளவன் வந்து பேசுறதை முழுமையாக கேட்கணும். 40 நிமிஷம் பேசியிருக்காரு ஆன்லைனில் ஒரு கான்ஃபரன்ஸில், 2 மாதத்துக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ. அம்பேத்கர் ஸ்டடி சென்டர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அம்பேத்கர் ஸ்டடி சென்டர் நடத்துகிற கான்ஃபரன்ஸில் பேசுகிறார். 40 நிமிஷம் பேசும்போது இந்த நூல் இப்படி சொல்கிறது என்பதை அவர் வந்து மேற்கோள் காட்டி தான் பேசுகிறார். இது என்னமோ அவர் பேசுகிற மாதிரி திருச்சி அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இந்த நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் பாஜக தான் இந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். அது ஏன்னா அது சமஸ்கிருதத்தில் இருக்கிற நூல், அதை நான் நேரடியாக நாம் படித்ததில்லை. சமஸ்கிருதம் படிப்பவர்கள் பாஜக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தான் இதை விளக்க வேண்டும். இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? மனுநீதி பற்றி சமுதாயம், மனுநீதியை பின்பற்றி சமுதாயம் இருக்க வேண்டுமா? மனுநீதி இந்திய அரசியல் சாசனத்தை விட உயர்ந்ததா என்பதெல்லாம் அவர்கள் விளக்கட்டும். அவர்களுக்கும் மனுநீதி எப்படி பார்க்கிறார்கள் அவர் விளக்கட்டும். இது என்றைக்கும் திருமாவளவன் இந்த கருத்தை சொன்னார் என்பது பொய். அது வந்து ஒரு திருச்சி பேசுகின்ற அரசியல் திருச்சி பேசுறாங்க. அவர் அப்படி பேசவே இல்லை. அவர் அந்த நூல் அப்படி பேசுகிறது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். அவ்வளவுதானே தவிர இந்த திருச்சி அவர்கள் பேசுகிறார். தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து எத்தனை இடங்கள்ல இந்த முறை தேர்தலில் போட்டியிட போகிறது, எந்த மாதிரியான வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கிளியர். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் எத்தனை தொகுதி போட்டியிட போகிறோன்றதை நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் இதில் சந்திப்பில் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எங்களுடைய தொகுதி சாய்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக இருக்கும் இந்த முறை. இதற்காக நாங்கள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வந்து ஒரு ஸ்பெஷல் சர்வே நடத்தணும். அவங்க எப்படி பிரசாந்த் கிஷோரை வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு எது எது ஸ்ட்ராங்காக இருக்கும், நாங்கள் எந்தெந்த தொகுதியில் நின்னால் எங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும், எங்களுக்கு எப்படி அங்கே எங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் அந்த வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களுடைய பலம் எப்படி இருக்கும்னா பார்த்து நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரொம்ப டீட்டெயில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் யார் பண்ணுறா எப்படி பண்ணுறாங்களா என்னால் ப்ரெஸ்ஸில் சொல்ல முடியாது. ஆனால் டீட்டெயில் எக்ஸசைஸாக காங்கிரஸ் கட்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸசைஸின் மூலமாக நாங்கள் அவர்களோட அதிகாரப்பூர்வமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தும்பொழுது அவர்களுக்கிட்ட இந்த டேட்டாவோடு தான் நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம். எங்களுக்கு எங்கெந்த ஸ்ட்ராங்காக இருக்குதோ, எங்களுக்கு ப்ராஸ்பெக்டிவ் வேட்பாளர்கள் நிற்கக்கூடியவர்கள் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களை முன்னிறுத்தி அந்த தொகுதிகளை முன்னிறுத்தி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகளை நாங்கள் கேட்டு வாங்குவோம். அதுக்கு மெயினாக ஒன்று தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் பார்ட்டி எங்கள் சர்வேலேயே எங்களுக்கு தான் சொல்லியிருக்கு, எங்களுடைய நடைமுறையிலேயே நான் அதை கண்டுருக்கேன். காங்கிரஸ் பார்ட்டியை வந்து நீங்கள் வந்து எப்பவுமே கட்சியை வந்து ஒரு அடிஷனாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு கூட்டணியில் ஒரு கூடுதலாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதை வந்து ஒரு மல்டிப்ளையராக பார்க்கணும். அது வந்து ஒரு பெருக்கலாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்கும் போது ஒரு சில வாக்குகளை வாங்கும். ஆனால் கூட்டணியிலேயும் நிற்கும் பொழுது அது ஒரு மல்டிப்ளையர் ஆகிடும். குறிப்பாக சிறுபான்மையிற்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தால் என்றைக்குமே அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள், மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றுவார்கள், என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள், ஒரு நம்பிக்கை வருவதனால் அது ஒரு மல்டிப்ளையர். தனியாக நிற்கும் பொழுது எப்பவுமே சில எல்லாரும் அதை அதை தப்பு போடுறாங்க. இந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பேசும்போது நீங்கள் கட்சி தனியாக நிற்கும் போது இவ்வளோ தான் ஓட்டுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், தனியாக நிற்கும் போது நாங்கள் ஜெயிப்பது கிடையாது. தனியாக நிற்கும் போது நானே தனியாக நின்றுருக்கேன். 2014 பாராளுமன்றத்தில் தனியாக நின்றுருக்கேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு தான் வாங்குவோம். சிவகங்கையில் வாங்கணும், லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கணும். ஆனால் கூட்டணியில் வரும்போது எங்களுக்கு வந்து அது பெருக்கலாகிடும், கூடுதலாக மட்டும் இருக்காது. ஆனால் பாஜக அப்படி கிடையாது. பாஜக வந்து ஒரு நாட் ஒன்லி ஒரு பெரிய மைனஸ் ஒரு கூட்டணி. பாஜக ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சுன்னா அது மைனஸ் ஆகிடும். கூட்டணி காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துச்சுன்னா அது வந்து மல்டிப்ளை ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் எல்லாருக்கும். அதுதான் எங்களுடைய சர்வே இது வரைக்கும் சொல்லிட்டு வருது. எங்களுடைய கடந்த காலம் அப்படிதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருகின்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினருக்கு அதிக அளவில் சீட்டுகள் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு சட்டமன்றத்திற்கு வருவதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய தன்னுடைய பிரதிநிதிகளாக நிறுத்த வேண்டும். மகளிருக்கும் கொடுக்க வேண்டும். நான் இதெல்லாம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். எல்லா கட்சியுமே வந்து 33% பாராளுமன்றத்தில் வந்து அந்த இதை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். ஆனால் நடைமுறையில் செய்வது கிடையாது. மம்தா பானர்ஜி செஞ்சிருக்கிறாங்களே தவிர
ஒரு அளவுக்கு நவீன் பட்நாயக் சென்றிருக்காங்க. வேறு எந்த கட்சியுமே நடைமுறையில் செய்வது கிடையாது. இந்த முறை காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 3ல் 1 பகுதி சீட்டுகளை மகளிருக்கு கொடுக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 20% சீட்டையாவது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை நான் வலியுறுத்தி பேசுவேன். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. பிஜேபி தலைவர் எல்முருகன் வருகைக்கு பிறகு தமிழகத்தில் பிஜேபி வளருவது போல ஒரு தோற்றம் இருக்கு. குறிப்பா உங்க கட்சியிலிருந்து டிஸ்போர்ட் ஆட்கள் நிறைய திரட்டு வராங்க. அது மட்டும் நம்ம இல்லாமல் நிலைப்பாடு நடிகர்கள் நடிகைகளை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான ஒரு சார், அது வந்து ரொம்ப சினிமா கிரேஸ் உள்ள ஸ்டேட் இது. அதனால அது வந்து ஒரு பப்ளிசிட்டி வர மாதிரி இருக்கும் போது சப்ஸ்டான்டிவாக ஒன்றும் இருக்காது. நானே நிறைய என்னுடைய நண்பர் வடிவேலு வந்து எங்களுக்கு ஒரு தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணார். அவருக்கு வந்த கூட்டத்தோட நான் யாருக்கும் கூட்டம் பார்த்ததே கிடையாது. ஆனால் அது ஓட்டுகளாக மாறுது. அதனால திரை நட்சத்திரங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வருவதாலேயே ஒரு கட்சியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டம் வரும், பார்க்கறதுக்கு வருவாங்க, ஆனால் ஓட்டு போடுறாங்களே ஏன் சொல்ல முடியாது. அதனால நீங்களே மற்ற திரை நட்சத்திரங்களையும் பார்த்துருக்கீங்க, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கூட்டம் வரும். அதனால ஓட்டாக மாறாது. அதனால இந்த நபரை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. ஒலிம்பிக்ஸ் 4 வருஷம் நடக்கிறது மாதிரி அவங்க 4 வருஷத்துக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இந்த வருடம் பிஜேபியில் சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? காங்கிரஸ் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்? அதான் நான் சொன்னேன், நாங்கள் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சயின்டிஃபிக் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அந்த சயின்டிஃபிக் சர்வே படி அவங்க எப்படி பிரசாந்த் கிஷோர் வச்சு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு சயின்டிஃபிக் செக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய அதை வந்து நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் சொல்ல முடியாது. நாங்கள் பேசும்போது நாங்கள் டேட்டாவோட கேட்போம். சீட்டு கேட்கும்போது ஏதோ காரணம் கேட்காம ஒரு சயின்டிஃபிக் பேசிஸில் எங்களுக்கு ஒரு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், இந்தந்த காரணத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். கண்டிப்பாக அதை நான் சொல்ல முடியும். ஐ நாட் இன் அ பொசிஷன் டு டிஸ்க்ளோஸ் இட், பட் we are doing that. We are doing that exercise. It will not be fair for me to disclose that in the public. இப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க, அதாவது வந்து கூட்டணி இல்லாமல் வளம் பெறுவது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், கூட்டணி இருந்தால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் பிஜேபியில் வந்து நாங்கள் கூட்டணியே இல்லாட்டினா கூட 234 ஜெயிப்போம் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்களே. அவருக்கு இருக்கும் குருட்டு நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு இருப்பது விஞ்ஞான நம்பிக்கை, அவருக்கு இருப்பது குருட்டு நம்பிக்கை. இந்த கூட்டணியில் இப்போ திமுக இப்போ இருக்கிற கூட்டணியில் புதுசாக ஏதாவது கட்சிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை. எனக்கு வந்திருக்கிற செய்தி, அவர்களுடைய தலைமை வந்து மற்ற கட்சிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு 2 கட்சிகள் வந்தால் அதில் நான் வேப்படைய மாட்டேன். அது வந்தால் நான் வரவேற்பேன். விஜயகாந்த் பையன் இப்போ 3வது அமையும் சார், யார் வேணால் எத்தனை அணி வேணால் அமைக்கலாம். அவங்க ஏற்கனவே ஒரு தடவை 3வது அணி அமைச்சிருக்காங்க. அந்த முயற்சியை அவங்க தொடர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வருகிற தேர்தலில் வந்து திமுக பெரும்பான்மை பலம் பெற்று ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்காது? நிச்சயமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வருகின்ற 4-5 மாதத்தில் ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் பார்ட்டி வந்து எங்களுக்கு இப்போ வந்து 2 பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வி அடைந்த பின்னர் நாங்கள் இன்னும் அரசியல் செஞ்சு தான் இருக்கோம். அதனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு அதிக அளவு பிரதிநிதித்துவம் வரும். அந்த பிரதிநிதித்துவத்தில் அதிக அளவு மகளிரும் சிறுபான்மையினரும் போட்டியிடுவார்கள் என்று நம்பிக்கை. புதிய இணைப்புகள் வந்துட்டு எப்படி வரலன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு வேற மாற்று கட்சியில இருந்து வரமாட்டாங்க சார். இப்போ வந்து மத்தியில் இருக்க அரசாங்கம் வந்து அவங்க அரசியல் கட்சியாக மட்டும் பார்க்க, அது ஒரு டெரராக தான் பார்க்குறாங்க. அவங்க மிரட்டியில் எல்லாம் போய் ஆளை சேர்க்குறாங்க. கொள்கை ரீதியாக போய் அந்த கட்சியில் சேர்றாங்க. ஒரு ஸ்டேட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏலாம் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்கன்னா அவங்க வந்து எல்லாரையும் மிரட்டி போய் பார்க்குறாங்க. அப்படி ஆள்றாங்க, ஆளுங்கட்சியோட தொடர்பு வச்சுட்டு தான் போகிறாங்க. அதனால் காங்கிரஸில் இருந்து காங்கிரஸ் மனப்பான்மை, காங்கிரஸ் பிடிப்போடு இருப்பவர்கள் யாரும் போலியே. புதிதாக வந்தவர்கள் இடையிலே போகிறார்களே தவிர பிடிப்பாக இருக்கிறவங்க யாரும் ஒன்று கட்சி விட்டு போல. எங்களுடைய ஓட் பேங்க் வந்து அப்படியே சாலிடாக இருக்குது. கூட்டணி வைக்கும்போது எங்களோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் தான் ஆகும், மல்டிப்ளை ஆகும். இட் இஸ் நாட் அன் அடிஷன். காங்கிரஸ் இஸ் அ மல்டிப்ளையர், இட் இஸ் நாட் அன் அடிஷன். அது நல்லாவே இருக்கும்.